பைபிள்ல நம்ம நிறைய நபர்களை பற்றி படிக்கிறோம். ஆனா குற்றமற்ற ஒரு நபர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவரை தவிர குற்றமற்ற ஒரு நபர், அவரை போன்ற ஒரு நபர் யாராவது வேதாகமத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறார். யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்புங்க. யோசேப்பை பற்றி எந்த எதிர்மறையான காரியங்களும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. அப்படின்னா அவரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு? அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு காரியத்தை கடைபிடித்தார். அந்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மைங்க. சரியா? அவரு தகப்பனிடத்தில் உண்மையோடு இருந்தார். அதனால அவருடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். அப்பொழுதும் அவர் தகப்பனுக்கு உண்மையாக இருந்தார். எந்த பொய்யான காரியத்தையும் அவர் செய்யவில்லை. அதனால் அவர் அடிமையாக எகிப்துக்கு செல்கிறார். அங்கேயும் போத்திபார் வீட்டுல அவரு உண்மையோடு இருந்தார். அதனால அவருக்கு பரிசு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலை, சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலையும் அவர் உண்மையோடு இருந்தார். அதனால அவருக்கு கடைசியா என்ன பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னா எகிப்து தேசத்திற்கே அவர் அதிபதியானார். உண்மையாக இருக்கும்போது நிறைய பிரச்சனை வருங்க. ஆனா தொடர்ந்து நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம அதற்கான பலனை அடைவோம் என்பதற்கு யோசேப்பின் வாழ்க்கையே சாட்சி. ஒருவேளை சகோதரர்கள் அவரை பகைக்கும் போது அவர் உண்மை தன்மையை விட்டிருந்தாரானால் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரிசு கிடைச்சிருக்காதுங்க. எகிப்துக்கு ஒரு எபிரேயன் அதிபதியாக இருப்பது சாத்தியமற்றது. ஆனா தேவனாலே எல்லாம் சாத்தியமாகும். உண்மையோடு இருந்தால் தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அதனால இந்த புதிய வருஷத்துல நீங்க உண்மையாக இருப்பேன், நான் செய்யும் வேலையிலும் என் குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் நான் உண்மையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுங்க. அப்படி எடுக்கும்போது தேவன் நிச்சயமாக உங்களோட கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.